வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த விளக்க காட்சி ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா வரலாற்றோட பக்கங்கள்ல புதைஞ்சிருக்கிற ஒரு பிரம்மாண்டமான கதையத்தான் நாம பேச போறோம். இது வெறும் ஒரு இடத்தோட வரலாறு மட்டும் கிடையாதுங்க. பலமுறை அழிஞ்சாலும் மீண்டும் மீண்டும் உயிர்த்தெழுந்த ஒரு மாபெரும் கலாச்சாரத்தோட பயணம். தயாரா இருக்கீங்களா? இப்போ உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வி கேட்க விரும்புறேன். ஒரு நினைவு சின்னம் எத்தனை முறைதான் அழிவிலிருந்து மீண்டெழ முடியும்? ஒரு தடவையா, 2 தடவையா? பலமுறை தரைமட்டமாக்கப்பட்டாலும் தன்னோட சொந்த சாம்பல்ல இருந்து மீண்டும் மீண்டும் எழும்பும் ஃபீனிக்ஸ் பறவை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த கற்பனை நிஜமானோ எப்படி இருக்கும்? ஆம், அதுதான் சோமநாதர் கோயிலோட வரலாறு. இது வெறும் கற்களால் கட்டப்பட்ட கட்டிடம் இல்ல, நம்ம கலாச்சார நினைவுகளோட ஒரு அழியாத பதிவு. சரி, வாங்க இதுக்குள்ள ஆழமா போகலாம். இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, சோமநாதர் கோயிலோட ஒரு சின்ன அறிமுகம், அதோட புராணம் மற்றும் வரலாற்று பின்னணி, அது சந்திச்ச படையெடுப்புகளும் மறுசீரமைப்புகளும், அப்புறம் அதோட ஆச்சரியமூட்டும் கட்டிடக்கலை, கடைசியா நவீன காலத்துல அது எப்படி புனரமைக்கப்பட்டுச்சு அப்படிங்கறதெல்லாம் அரிசியா பார்க்க போறோம். முதல்ல சோமநாதர் கோயிலோட அறிமுகம், அதோட புவியியல் மற்றும் முக்கியத்துவத்தை பத்தி பார்த்துடலாம். இந்த கோயில் எங்க இருக்கு தெரியுமா? குஜராத்தோட வெராவல் பகுதியில இருக்கிற பிரபாஸ் பத்தான் அப்படிங்கிற இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. இது சும்மா சாதாரண இடம் இல்ல. கபிலா, ஹிரன், சரஸ்வதி ஆகிய 3 நதிகள் கடலோட கலக்கிற ரொம்ப புனிதமான திரிவேணி சங்கமம். அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டில் உள்ள 12 ஜோதிர்லிங்கங்கள்ல இதுதான் முதலாவது. ஆன்மீகம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பழங்காலத்துல ஆப்பிரிக்கா, சீனா மாதிரியான நாடுகளோட கடல்வழி வர்த்தகம் செய்ய இது ஒரு மிக முக்கியமான துறைமுகமாவும் இருந்திருக்கு. இதனாலேயே இந்த கோயில் அபரிமிதமான செல்வத்தையும் அளப்பரிய நம்பிக்கையையும் ஒரே நேரத்துல இருக்கிற ஒரு மையமா மாறிச்சு. இப்போ புராணங்களும் வரலாற்று பின்னணியும், இதோட தோற்றம் மற்றும் வேதகால குறிப்புகளை கொஞ்சம் பொறுமையா பார்ப்போம். இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன், கேளுங்க. சோமநாத் அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சோமன் அப்படின்னா சந்திரன். அப்போ சோமநாதனா சந்திரனின் இறைவன். ஒரு சாபத்தால தன்னோட ஒளியை இழந்த சந்திரன் இங்க இருக்கிற சரஸ்வதி நதியில நீராடிதான் மீண்டும் தன் ஒளிய பெற்றாருன்னு ஒரு ஆழமான புராண கதை இருக்கு. சந்திரனோட அந்த தேய்பிறை வளர்ப்பிறை சுழற்சிக்கும் கோயிலோட இந்த பேருக்கும் உள்ள தொடர்பு உண்மையிலே ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆனா நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, வேத காலத்தை சேர்ந்த எந்த ஒரு பழங்கால கோயில் இடிபாடுகளும் தொல்பொருள் ஆராய்ச்சியில இதுவரைக்கும் இங்க கிடைக்கல. அப்படின்னா கோயில் இல்லையான்னு கேட்டா, மகாபாரதம், சிவபுராணம் மாதிரியான பழங்கால நூல்கள்ல பிரபாசா அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கடலோர புனித தலம் இருந்ததா பல குறிப்புகள் இருக்கு. அதாவது ஆரம்பத்துல இது கற்களால் கட்டப்பட்ட ஒரு கோயிலா இல்லாம மக்கள் வணங்கிட்டு போற ஒரு திறந்தவெளி புனித தீர்த்தமா இருந்திருக்கலாம்னு இந்த சான்றுகள் நமக்கு சொல்லுது. அடுத்து நாம பார்க்க போறது படையெடுப்புகளும் மறுசீரமைப்புகளும், அழிவும் மீளுருவாக்கமும் எப்படி நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இந்த வரலாற்று காலக்கோட்டையே கொஞ்சம் கவனிங்க, எப்படி இந்த சுழற்சி நடந்திருக்குன்னு பாருங்க. 1026ல கஜினியின் முகமது படையெடுப்பு, அப்புறம் 1169ல குமாரபால அரசர் அதை மறுசீரமைக்கிறார். மறுபடியும் 1299ல அலாவுதீன் கில்ஜியின் படையெடுப்பு, 1706ல அவுரங்கசீப்போட அழிப்பு உத்தரவு, அதுக்கப்புறம் 1783ல அஹில்யாபாய் ஹோல்கர் பக்கத்திலேயே ஒரு புதிய கோயில கட்டுறாங்க. எந்த ஒரு அரசியல் சார்பும் இல்லாம இந்த தரவுகளை மட்டும் பார்த்தோம்னா இந்த இடம் எவ்வளோ படையெடுப்புகளை சந்திச்சிருக்கு, ஆனாலும் ஒவ்வொரு முறையும் அது வளைஞ்சு கொடுக்காம எப்படி மீண்டும் கட்டப்பட்டிருக்குங்கிறத நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. 1026ல நடந்த அந்த தாக்குதலை பத்தி அப்போதைய பாரசீக வரலாற்றாசிரியர் அல் பிருனி என்ன பதிவு செஞ்சிருக்காரு தெரியுமா? அளவற்ற செல்வத்தை கொள்ளையடிக்கிறதுக்காகவும் உருவ வழிபாட்டிற்கு எதிரான ஒரு மத நம்பிக்கையை நிலைநிறுத்துறதுக்காகவும் தான் அந்த படையெடுப்பு நடந்ததா அவர் சொல்லியிருக்காரு. அந்த காலகட்டத்தோட வரலாற்று பார்வைகளை உள்ளபடியே நம்ம புரிஞ்சுக்க இந்த மாதிரி மூலச்சான்றுகள் ரொம்பவே உதவியா இருக்கு. அந்த ஒரே ஒரு படையெடுப்புல மட்டும் எவ்ளோ செல்வம் கொள்ளையடிக்கப்பட்டுச்சுன்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. 2 கோடி தினார்கள். நினைச்சு பார்க்கவே பிரமிப்பா இருக்குல்ல? அப்போ அந்த நகரமோ கோயிலோட கருவூலமோ எந்த அளவுக்கு பொருளாதார வளத்தோட இருந்திருக்கோன்னு இந்த ஒற்றை எண் நமக்கு ஆணித்தரமா உணர்த்துது. இதுல இன்னொரு ஆச்சரியமான பண்பாட்டு உண்மையும் நாம கவனிக்கணும். ஒரே ஒரு வரலாற்று நிகழ்வு வெவ்வேறு சமூகங்கள்ல எப்படி முற்றிலும் முரண்பாடா நினைவு கூறப்படுதுன்னு பாருங்க. பாரசீக இலக்கியங்கள்ல இந்த நிகழ்வுகளெல்லாம் வெற்றியின் காவியங்களா கொண்டாடப்பட்டுச்சு. ஆனா அதே சமயம் ஹிந்து மரபுகள்ல இது எதிர்ப்பு மற்றும் மீளுருவாக்கத்தின் காவியங்களா மக்களோட கலாச்சார நினைவுகள்ல ஆழமா பதிவாகிடுச்சு. ஒரே வரலாறு, ஆனா 2 வேறுபட்ட நினைவுகள்.
அப்படியே காலச்சக்கரம் உருண்டு 19ஆம் நூற்றாண்டுக்கு வருவோம். பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க காலத்துல இந்த இடம் எப்படி இருந்துச்சு? பிரிட்டிஷ் ஆய்வாளர் அலெக்சாண்டர் பர்ன்ஸ் தன்னோட கரிப்புகள்ல என்ன சொல்றாருன்னா, கோயில் பெரிய அளவுல சிதைக்கப்பட்டு அந்த இடிபாடுகளோட ஒரு பகுதி மசூதியா மாற்றப்பட்டிருந்ததா ரொம்ப நடுநிலையா பதிவு செஞ்சிருக்கார். எந்தவித சாயலுமே இல்லாம கோயிலோட அப்போதைய நிலைய தெரிஞ்சுக்க இந்த பிரிட்டிஷ் ஆவணங்கள் நமக்கு கை கொடுக்குது. சரி, இப்போ கோயிலின் கட்டிடக்கலை, பழைய மற்றும் புதிய அமைப்புகள் எப்படி இருந்திருக்குன்னு ஒரு கலைப்பயணமா பாப்போம். இந்த ஒப்பிட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கே அந்த அற்புதமான முரண்பாடு புரியும். பி.கே. தாப்பர் அவங்க செஞ்ச அகழ்வாராய்ச்சியில கிடைச்ச பழைய இடிபாடுகள் 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த மகாமரு கட்டிடக்கலைய காட்டுது. ஆனா இன்னைக்கு நாம பிரமிச்சு பாக்குற இந்த புதிய கோயில் மாரு குர்ஜரா அப்படிங்கிற சோலங்கி பாணில அமைஞ்ச ஒரு பிரம்மாண்டமான கைலாஷ் மகாமேரு பிரசாத் வடிவம். பழமையின் அஸ்திவாரத்திலேயே புதிய காலத்தோட கலைநயம் எப்படி உயிர் பெற்று எழுந்து வந்திருக்குன்னு பாருங்க. 19ஆம் நூற்றாண்டு தொல்லியல் ஆய்வாளரான ஹென்றி கவுசின்ஸ் மாதிரியானவங்க அந்த சிதைஞ்ச பழைய கோயிலிருந்து சில அரிய கலைப்படைப்புகளை கண்டுபிடிச்சாங்க. அதுல கைகள் உடைந்த நடராஜர் சிற்பம், முகம் சிதைக்கப்பட்ட ஒரு நந்தி, அப்புறம் ராமாயண காட்சிகளை தாங்கிய சில புடைப்புச் சிற்பங்கள்னு பல விஷயங்கள் கிடைச்சுது. அத்தனை அழிவுகளுக்கு மத்தியிலையும் அந்த பண்டைய சிற்பிகளோட ஈடு இணையற்ற கலைத்திறன் இன்னைக்கும் நமக்கு ஒரு சாட்சியா நின்னுக்கிட்டு இருக்கு. இப்போ நாம வரலாற்றோட ரொம்ப உற்சாகமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். அதுதான் நவீன கால புனரமைப்பு மற்றும் சுதந்திர இந்தியாவின் முயற்சி. ஜூனாகத் பகுதி நம்ம இந்தியாவோட இணைஞ்ச உடனே 1947ல அப்போதைய துணை பிரதமர் சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்த கோயிலை மீண்டும் எழுப்ப உத்தரவிட்டார். அப்புறம் 1950ல பழைய இடிபாடுகளெல்லாம் ரொம்ப நேர்த்தியா அகற்றப்பட்டு அங்கிருந்த மசூதியும் கொஞ்சம் தூரம் தள்ளி அமைதியான முறையில மாற்றி அமைக்கப்பட்டுச்சு. இந்த வேலைகளெல்லாம் ரொம்ப வேகமா நடந்து 1951 மே மாசம் நம்ம இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் இந்த புதிய கோயிலை பிரதிஷ்டை செஞ்சார். ஆனா இங்க நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் மகாத்மா காந்தியோட அந்த அறிவுரை தான். இந்த வரலாற்று சிறப்புமிக்க கோயிலை கட்ட அரசாங்க பணத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு, பொதுமக்களோட பங்களிப்புல தான் இது கட்டப்படணும்னு காந்திஜி ரொம்ப உறுதியா சொல்லிட்டாரு. அவரோட வழிகாட்டுதலின்படி K.M. முன்ஷி தலைமையில சோமநாத் அறக்கட்டளை உருவாக்கப்பட்டு முழுக்க முழுக்க மக்களோட நிதியை கொண்டே இந்த பிரம்மாண்டம் கட்டி முடிக்கப்பட்டுச்சு. ரொம்ப கிரேட் இல்ல? 1951ல கட்டி முடிக்கப்பட்ட இந்த தற்போதைய கோயிலோட பிரம்மாண்டமான வடிவமைப்ப பாருங்களேன். 15 மீட்டர் உயரமுள்ள பிரதான கோபுரம், அதோட உச்சியில கம்பீரமா பறக்கும் 8.2 மீட்டர் உயரமுள்ள கொடிமரம், அப்புறம் 212 நுணுக்கமான வேலைப்பாடுகள் கொண்ட புடைப்புச் சிற்பங்கள்னு இது நம்ம கண்ணையே பறிக்குது. குஜராத்தோட பாரம்பரிய சோம்புரா கட்டிடக்கலை நிபுணரான பிரபாசங்கர்பாய் சோம்புராவோட கைவண்ணத்துல இது நிஜமாவே ஒரு ஈடு இணையற்ற கலைப்பொக்கிஷமா தான் உருவெடுத்திருக்கு. நாம இப்போ இந்த விளக்கக் காட்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். கடைசியா உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வியை விட்டுச் செல்ல விரும்புறேன். ஒரு கோயில் அப்படிங்கிறது வெறும் கற்களால் கட்டப்பட்ட ஒரு சுவரா, அல்லது பல நூற்றாண்டுகளா காலங்களை கடந்து நிற்கிற ஒரு சமூகத்தோட அழியாத பண்பாட்டு நினைவா? சோமநாதர் கோயிலோட வரலாறு நமக்கு உணர்த்துறது இதுதான். நினைவு சின்னங்கள் வெறும் கட்டிடங்கள் இல்லைங்க, அவை வரலாற்றின் தழும்புகளையும் மீண்டெழும் மனித நம்பிக்கையையும் சுமந்து நிற்கும் வாழும் சாட்சிகள். என்ன, நான் சொல்றது சரிதானே? இந்த வரலாற்று பயணத்துல என் கூட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. இந்த சிந்தனையோட நான் விடை பெறுகிறேன்.